ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரன்ச். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஐஒய் கார்ட்போர்ட் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர், அதுவும் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ரிமோட் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய காஸ்டியூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பரான டிஐஒய் ஆர்கனைசர் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து இது இந்த ஷேப்லேயே இருந்தது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஹைட்டான பாக்ஸு நான் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போன வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி நான் 2-3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் மெஷர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நான் கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 17 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸு ஆன் த ஹோல் வந்துட்டு 4 சைட்ஸுமே வந்து 17 சென்டிமீட்டர்ஸ் இதில் வந்து நான் இருக்கிற பாக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதோட ஒரு சைடு வந்து அளவு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 12 சென்டிமீட்டர் வருது விட் வந்துட்டு. ஸோ 12 சென்டிமீட்டர்ஸ். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஒரு சைடு, ஸோ 17 × 12 × 11 இதுதான் வந்துட்டு நம்ம பாக்ஸோட அளவு இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் 12 சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்லேருந்து நம்ம வந்து 6.5 மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற 12 சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து நம்ம 6.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போது அதே சைடில் வந்துட்டு நம்ம 17 சென்டிமீட்டரில் வந்து இருக்கிற அந்த ஹைட்டில் வந்து நம்ம 10 சென்டிமீட்டர் வந்து மேலேருந்து கீழே 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மேலேருந்து கீழே 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அது 6.5 நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டும் இங்கே இருக்குது. ஸோ அதையும் அந்த 10 சென்டிமீட்டர் பாயிண்ட்டையும் வந்து நம்ம ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ்க்காக இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த 6.5 அண்ட் 10 வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக 2 லைன்ஸ் கிடைக்குது. ஸோ அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி நல்லா ஸ்லாண்டிங்காக கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு கட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கட்டரை வச்சுட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஆர்கனைசர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாக்ஸ் வந்து ஒரு அழகான ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து உள்ளே வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரித்து வைக்க போகிறோம். ஸோ 1, 2, 3 அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி 2 கார்டு கொடுத்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து பிரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சைஸ் கார்டு வந்து நம்ம கீழே உள்ள ஸ்பேஸை வந்து ஒரு நார்மல் கார்ட்போர்டில் வந்து அளந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்கிறதுக்குள்ளே 2 கார்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த கார்டு பார்த்திங்கன்னா இதோட அளவு பார்த்திங்கன்னா 12 × 10.5 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து உள்ளே கொடுக்குற கார்டு. அண்ட் இந்த 2 கார்டும் பார்த்திங்கன்னா நம்ம கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து அதை பிரிக்கிறதுக்கான கார்ட்ஸ் ரெண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 10.3 × 9, அதாவது உங்களுக்கு வித் வந்து சேம் வந்து 10.3 தான் இருக்குது. ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 9.2 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா 12.5 சென்டிமீட்டர். ஏன்னா பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டாகவும் முன்னாடி இருக்கிற இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தான் வைக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கவர் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது ஆல்மோஸ்ட் பேசிக்கலி. இப்போ உள்ளே வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கணும். இப்போ கீழே வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளூகன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபெவிக்விக், ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்விக் வந்து இது ஸ்டிக் பண்ணாது. ஸோ ஃபெவிபாண்ட், ஃபெவிஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கீழே வந்து இப்படி செக்யூர் பண்ணிவிட்டேன். ஸோ தட் வந்து அந்த பாக்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறமா கீழே ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கும். இன்னொரு கார்டையும் நான் வந்து அதை கீழே உள்ள அளவை வந்து ஒரு நார்மல் கார்ட்போர்டில் வச்சு அதை அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து பேஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கிஃப்ட் ரேப் பண்ண ஒரு நார்மலான பேப்பர் தான். இதோட அந்த பாக்ஸோட பாடி ஃபுல்லாக வந்துட்டு அளந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பெருசாலாம் அளவு எதுவும் இல்லை. மேலேயும் கீழேயும் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேப் விட்டு கட் பண்ணி ஓட்டும் போது தான் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து நீட்டாக வரும். ஸோ இதை வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். பாக்ஸ்லேருந்து ஒரு சைடாக நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்டு இல்லைன்னா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும்னு சொன்னால் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பாக்ஸோட ஒரு சைட்லேருந்து லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ ஃப்ரண்ட்லேருந்து லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச் வந்து விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மடக்கி விடும்போது நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சைட்லேருந்து இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி பாக்ஸோட ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஒன்று வேணா வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். நீங்கள் கார்ட்ஸு இல்லை அட்டை ஏதாவது வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். பாக்ஸோட எல்லா பார்ட்ஸையும் வந்து இதே மாதிரி தான் ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. அதையும் இந்த மாதிரி தேய்ச்சி கம்ப்ளீட்டாக ஒட்டிடணும். இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து நோட் புக்லாம் வந்து ஒட்டும் போது சைடில் கட் பண்ணி விடுங்க. அது மாதிரி 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து ஃபெவிகால் போட்டு ஒட்டணும்னா நீட்டாக இருக்கும். இதை லாஸ்ட்டில் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒட்டிக்கலாம். மேலே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஒரு இன்ச் போல் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்து கொஞ்சமாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒட்டும் போது. அதனால தான் நம்ம கார்னர்ஸ் கட் பண்ணுறது. கட் பண்ணாமல் ஒட்டினு சொன்னால் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் சைடில் வந்து நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு செக்யூர் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மடித்து விடும்போது நம்ம பாக்ஸோட மேல் பாகம் வந்து மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இப்போ நம்ம பாக்ஸோட ஒரு வெளிப்பாகம் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் ஃபெவிகால் ஒட்டாமல். ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே மடித்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பாக்ஸ் வந்துட்டு. இப்போ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரை வந்துட்டு ஜஸ்ட் அதை வந்து அப்படியே கீழே வச்சு நம்ம வந்து அந்த அளவெடுத்து அதை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நீட்டாகிடும். ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்லாம் இல்லை அந்த கீழே உள்ள பேப்பருக்கு. ஸோ பாக்ஸோட அவுட்டர் பார்ட் ஃபுல்லாக வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம அட்டை தெரியுது இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்போ உள்ளே வந்து கலர் பேப்பர் ஒட்டணும். நான் இன்றைக்கி A4 பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பரை நீல வாக்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி அளவு வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். A4ல் வந்து கலர் பேப்பர்ஸ் இப்போ ஈஸியாக நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ இது இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த மார்க் வச்சுட்டு நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ 4 கார்னர்ஸையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் 4 மார்க் கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம அந்த பாக்ஸோட அளவு. இப்போ லைட்டாக வந்து கீழே ஒரு இன்ச் போல் நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். ஸோ மடித்து விட்டுறதுனால நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம ஒட்டும் போது அந்த மடித்து விட்ட பாகத்தை வந்து உள்ளே கீழே ஒட்டிடலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒட்டும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மடித்து விட்ட அளவுக்கு அந்த லைன்ஸுக்கு நேராக நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும். ஸோ தட் நம்ம மடித்து வந்து உள்ளே ஒட்டும் போது அந்த கீழே வந்து மடக்கி ஒட்டும் போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஒட்டும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து அது அப்படியே வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு சைட்லேருந்தே அப்படியே வந்து ஒட்டிகிட்டே வரணும். கொஞ்சம் பார்த்து மெதுவாக இன்சர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெட்டி ஒட்டுறதுக்கு இந்த டேரெக்டாக ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீஸாக வந்து ஒரு சைடுக்கும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்ட பாகத்தை வந்து அடியில் ஒட்டிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸஸாக நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பாக்ஸோட இன்னர் போர்ஷன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறது கொஞ்சம் நீட்டாக வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஸோ அந்தந்த இடத்துல அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஃபெவிகால் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நீட்டாக வந்து இப்போ நான் எல்லா சைட்ஸையும் வந்து நீட்டாக ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ முன்னாடி மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை லைட்டாக கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக அதுக்கேற்ற மாதிரி அளவு பீஸை கட் பண்ணி அதை வந்து அதில் ஒட்டிட்டேன். மெஷர்மெண்ட் எதுவும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. அந்த பாக்ஸ் அப்படியே ஒரு அந்த பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து அளந்து அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன் அந்த 2 கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சேன். அதை வந்து ஜஸ்ட் ஒரு A4 பேப்பரில் இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுட்டு அதை மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே லைன் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடச்சிரும். ஸோ அதுலேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ மேலே வர்ற போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து மடிச்சிருக்கணும் அந்த இடத்துல, அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 2 பேப்பரையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ மேல் பக்கம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு இருக்கிற பக்கம் தான் மேல் பக்கம் வரணும். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அந்த இது வந்து கார்டு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. இது 2யும் நான் இன்றைக்கி க்ளூகன் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 சைட்ஸ்லேயும் வந்து க்ளூகன் போட்டுக்கிறேன். ஸோ 2 இடத்த செக்யூர் பண்ணும்போது நம்ம க்ளூகன் போட்டு செக்யூர் பண்ணால் ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் இல்லை ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி விட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளூகன் போட்டுட்டேன். ஸோ இப்போ இதையும் வந்து அதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து 2 கார்ட்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னும் இதை டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த டேப் எடுத்துக்கிறேன். வாஷி டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைட்டாக நம்ம வந்துட்டு நான் இன்றைக்கி க்ளூகன் போட்டு தான் செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வச்சு பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து நம்ம 4 சைட்ஸும் க்ளூகன் போட்டுட்டு அப்புறம் வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட் வந்து அந்த க்ளூகன் வந்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராலாம் போடும்போது நம்ம ஏதாவது ஒரு அழகுக்கு வந்து சேர்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். உங்கள்கிட்ட என்ன டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆஸ் யூஷுவல் இல்லாட்டி நம்ம சிம்பிளாக வந்து அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு பாக்ஸை. இப்போ நான் இன்றைக்கி வந்து பேப்பர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சும்மா நாட் மாதிரி போட்டு அதை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி இது போட்டு இதை வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடி டேபிளில் பென்சில்ஸ் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.